அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் ஆசான் வலசு தினேஷ் ராஜா. நம்ம இந்த சீரீஸில் ஜோதிடத்தில் எண் கணிதம், அஸ்ட்ரோ நியூமராலஜி, பெயரியல் ஜோதிடத்தின் சூட்சமங்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம். பொதுவாக எந்த ஒரு பெயரையும் நாமெழுத்துப்படி சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பெயருக்கான அர்த்தம் என்ன, அந்த பெயருக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்கணும். ஸோ அந்த பெயருக்கு ஒன்று சூரியனோட பெயராக இருக்கலாம், சந்திரனோட பெயராக இருக்கலாம், செவ்வாயோட பெயராக இருக்கலாம். இப்போ வந்து பாஸ்கர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்கன்னா அது சூரியனோட பெயர். ரவின்னு பேர் வச்சுருக்காங்க, கதிரவன் பேர் வச்சுருக்காங்க, ஆதித்யான் பேர் வச்சுருக்காங்க, சூர்யான் பேர் வச்சுருக்காங்கன்னா இது எல்லாமே சூரியனோட பெயர்களாக வரும். அப்போது ஒரு ஜாதகத்தில் சூரியன் பலமாக இருந்தால் தான் அந்த பெயர் வந்து நல்ல அமைப்பை கொடுக்கும். இப்போ மகர லக்கணக்காரங்களுக்கு 8 சூரியன் வந்து போய் 4ஆம் இடத்துல உச்சமாக இருக்காருன்னா அவங்களுக்கு சூர்யான்னு பேர் வைக்கும்பொழுது அவங்களுக்கு நுரையீரல் சார்ந்த பிரச்சனையை கொடுத்துரும், அல்லது அம்மாவுக்கு ஆயுள் கண்டத்தை கொடுத்துரும். அப்போ எந்த லக்கணக்காரங்களுக்கு சூரியனோட பெயர் வைக்கணும், எந்த லக்கணக்காரங்களுக்கு வைக்கக்கூடாதுன்னு இருக்குது. இப்போ கன்னி லக்கணக்காரங்க சூரியனோட பெயர் வச்சா அவங்க வெளிநாட்டில் செட்டில் ஆனால் தான் அந்த பெயர் வந்து யோகமாக செயல்படும். இல்லைன்னா விரயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும், பிஸ்னஸ் சம்மந்தமாகவும் லாஸஸ் கொடுக்கும். அப்போ ஒவ்வொரு கிரகத்தோட வலிமையை பொறுத்து அவங்களுக்கு இந்த பெயர் வைக்கலாமா வைக்கக்கூடாதான்னு இருக்குது. இந்த மாதிரியான சூட்சமங்களெல்லாம் வந்து நான் உங்களுக்கு தொடர் வகுப்பாக எடுக்க போகிறேன். ஜனவரி 20ஆம் தேதி இந்த வகுப்பு நடைபெற போகுது. தினமும் மாலை 5:30 7 மணி வரைக்கும் நடைபெறும். இந்த வகுப்பில் விருப்பம் இருக்கிறவங்க எல்லாரும் கலந்துக்கலாம். இதில் கலந்துக்கிற எல்லா மாணவர்களுக்கும் அவங்களோட ஜாதகத்தை பார்த்து அவங்களுடைய பெயர் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வகுப்பில் ஆராய்ச்சி செஞ்சு சொல்லிடுவேன். மாற்றுத்திறனாளிகள், மூத்த குடிமக்கள், பழைய மாணவர்களுக்கு கட்டண சலுகை உண்டு. விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக முன்பதிவு பண்ணிக்கோங்க. முதல்ல ஜாயின் பண்ணுற 100 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.